ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம அப்சல்யூட் நெக்ரோமேன்சர் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாரி காய்ஸ், என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல, ஏன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் என் வாய்ஸில் ஏதாவது சின்ன சேஞ்சிங்னா இருந்தால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கனும் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறான். நம்ம ஹீரோவும் நம்ம இப்போ டவர் ஆஃப் கிளாஸ் சேஞ்சுக்கு போயிட்டு ஸ்பிரிட் பவர் அப்டைன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வேல்கன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ வேல்கனும் நீ ஆல்ரெடி ஸ்பிரிட் மாஸ்டர் தானே, உனக்கு எதுக்கு ஸ்பிரிட் பவர்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஆல் மாஸ்டருங்கிறது என்னோட ப்ரீவியஸ் மெமரிஸ் இருக்கனால வந்த சின்ன ஒரு பக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒழுங்காக என்னோட கல்டிவேஷனை ஸ்பிரிட் பவரில் கெயின் பண்ணி என்னோட கல்டிவேஷனை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் நான் இதை யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் வா நம்ம முதல்ல போயிட்டு கோல்டு லிச் ஹோட்டலில் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பிங்க் கலரில் சிஸ்டம் ஒன்று பாப்பாவுது. நம்ம பாலும் அங்கே நோட்டீஸ் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு சிக்னல் காட்டுறான். நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் 98 ஃபாக்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் ஒன்று கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்னா அவங்க பேபி வந்து இப்போ டேஞ்சரில் இருக்காங்களா, காப்பாற்ற சொல்லி நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த நரி இருக்கு இல்லையா, அந்த நரியை காப்பாற்ற அந்த கிம்மை அட்டாக் பண்ணியிருப்பா இல்லையா, போன சாப்டரில் பார்த்துருப்பீங்களா, அதுதான் இப்போ காட்டுறாங்க. அப்போ நம்ம கிம்மு வழியில் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், யாரா நீ என்னை அட்டாக் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் அந்த நரிக்கு ஓனர் ஆக போகிறோம்டா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த நரியை பார்க்குறான். ஓ இதுதான் அதோட பேபியா, பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவனும் திங்க் பண்ணிட்டுருக்கான். அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம 98 ஃபாக்ஸும் ஒரு கொஸ்டின் பாவம் பண்ணுது. அது வந்து என்ன சொல்லுன்னா அவனோட பேபியை வந்து சேவ் பண்ணுமாமா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணுறனால அதில் ரிவார்டு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நரிக்கிட்ட இருக்கிற பாண்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரிவார்டு தருவாங்களாமா. ஒரு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேவ் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காகவும் 2 ரிவார்டு வழங்கப்படும்ட்டு ஒரு குவெஸ்ட் ஒன்று 98 ஃபாக்ஸ் ஒன்று நம்ம ஹீரோ கிட்ட தருது. அப்போ நம்ம கிம்மும் இந்த மாஸ்க்கு அப்போ டே கோஸ்ட் ஃபேஸ் நீயாடா அப்படின்ட்டு அவனும் டென்ஷன் ஆகுறான். அப்போ நம்ம ஹீரோவும் கிம்மை பார்த்து இதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட வார்ன் பண்ணேன், என் கண்ணு முன்னாடி நீ வந்து நிற்கவே கூடாது அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போ கிம்மு டே நான் 7 தான்டா இருந்தேன், நீ தான்டா என் கூட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனும் கத்துறான். டே பசங்களா இவனை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு அவங்க 2 காட்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்பி விட்றான். அப்போ நம்ம ஹீரோவும் திரும்பி ஒரே ஒரு முறை தான் முறைப்பான். அதுலேருந்து வந்த ஒரு வேவ் கிரியேட் ஆனதுலேயே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி அதே இடத்துலேயே படுத்துட்டானுங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அந்த 98 ஃபாக்ஸை போய் தூக்கிக்கிட்டான். அப்போ நம்ம ஹீரோவும் ஏன்டா இது உங்களுக்கு 98 ஃபாக்ஸ்னு தெரியாதா, ஏன்டா உங்களுக்கு இருந்த கடைசி இலக்கையும் நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்களேடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த 98 ஃபாக்ஸ் மூலமாக இன்னொரு மெசேஜ் ஒன்று வருது, அவங்க எல்லாத்தையும் கொன்று அப்படின்னு. அவங்களும் டே ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்ட்டு அவங்க 2 பேர் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்தாடா உன் காலை எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டு அந்த காலில் ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல்லை கிரியேட் பண்ணி அவன்கிட்ட தூக்கி போடுறான். அவனும் இது என்னோட காலாச்சே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு அந்த கால் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அங்கே நடந்த பிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் அதே இடத்துல இறக்குறாங்க. அப்புறம் அந்த பிளாஸ்ட்டுக்கான யூஸ் பண்ண மேஜிக் பார்த்தீங்கன்னா காப்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் நீ தான் அந்த 98 ஃபாக்ஸோட பேபியா அப்படின்ட்டு அந்த நரியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நரிக்கு கொஞ்சம் அடிபட்டு மாட்டிருக்கு. கட் பண்ணால் ஒரு ஹோட்டலுக்கு தான் அந்த நரியை கூட்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நேம் ஒன்று வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு நேம் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இது பார்க்கவும் குட்டியாக இருக்குது, ஒரு பாக்ஸில் வேறு இருக்குது, அப்போ இதுக்கு நம்ம ஃபாக்ஸ்னு பேர் வைப்போம் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போ நம்ம வேல்கனும் 98 ஃபாக்ஸும் ஏன்டா ஒரு ஃபாக்ஸுக்கே யாராவது ஃபாக்ஸ்னு பேர் வைப்பாங்களாடா அப்படின்ட்டு அவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வேல்கனும் இந்த பேர் வைக்கிறதுல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அதுக்கு பேரை ஒன்று செலக்ட் பண்ணுறேன் பாரு, இதை வந்து நம்ம ஹோராங்னு கூப்பிடுவோம் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடா இது உரங்குட்டானுங்க வைக்கிற பேர் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வேல்கனை கலாய்க்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் இதுக்கு 2 வால் இருக்குது, இது ஒரு பீஸ்ட் வேறு ஒன்று பார்க்க ஒயிட்டாக இருக்குது, அப்போ இதுக்கு நம்ம கெங்குன்னு பேர் வைப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த நரியும் பார்த்தீங்கன்னா குயிட்டாக சிரிக்குது அந்த பேருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த பேர் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலவே அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வேல்கனும் இதெல்லாம் ஒரு பேராடா அப்படின்ட்டு அவனும் டென்ஷன் ஆகுறான். வேல்கன் மாதிரியே எனக்கும் இந்த கெங்குங்கிற பேர் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து நான் அந்த பேரை யூஸ் பண்ணி இந்த ஃபாக்ஸை கூப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபாக்ஸ் மேலே நீங்கள் இந்த லிட்டில் ஃபாக்ஸை காப்பாற்றினால் 98 ஃபாக்ஸ் உங்களுக்கு ரிவார்டு ஒன்று தருது. அந்த ரிவார்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் மாஸ்க் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க. அந்த ஃபாக்ஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸோட சாமிங்கு, அந்த பீஸ்டோட பவர்ஸு இதெல்லாம் நம்ம ஹீரோவால் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும்.
நம்ம ஹீரோவும் இது அந்த ஓனி மாஸ்க்கு சிமிலராகவே இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்லேயே ரொம்பவும் பெஸ்ட்டான பவர்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்ப் பண்ணுற பவர் தான் ரொம்பவும் பெஸ்ட்டான பவர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த நைன்டெயில் ஃபாக்ஸும் டக்குன்னு வந்து இன்னும் கொஸ்ட்டு ஃபுல்லாக முடிக்கல தம்பி அப்படின்ட்டு அதுவும் சொல்லுது. இன்னும் என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அப்போ தான் இந்த கொஸ்ட் பார்ட் 2 காட்டுது. அந்த கொஸ்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து 999 லிவர்ஸ் வந்து நம்ம லிட்டில் ஃபாக்ஸுக்கு சாப்பிட தரணுமாமா. அப்போ நம்ம ஹீரோவும் என்னது 999 லிவர்ஸா, அதுக்கு நான் எங்கடா போகிறது அப்படின்ட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாஸ்க்கு முன்னாடி அந்த டாஸ்க்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் இதனால் உனக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லையே அப்படின்ட்டு நம்ம நைன்டெயில் ஃபாக்ஸ்ட்டை கேட்குறான். அப்போ அந்த நைன்டெயில் ஃபாக்ஸும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல இந்த டாஸ்க்கை முடுறா அப்படின்ட்டு அதுவும் சொல்லுது. அப்போ நம்ம வேல்கனும் சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே கொஞ்சம் என்ன நிலவரன்ட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் கிளம்புறான். நம்ம ஹீரோவும் பார்த்து போயிட்டு வா வேல்கன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறான். நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் என்னென்ன நடக்குதுன்ட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஒன்று ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம வேல்கனும் இந்த ஃபீலிங் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு அவனும் யாரையோ ஒருத்தனை பார்த்து ஷாக் ஆகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு கொம்பு வச்ச காட்டினாங்களே பார்த்தீங்களா, அவனை தான் இப்போ காமிக்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா டிராகனை கொல்லணும், டிராகனை எல்லாம் நான் அழிக்கணும் அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் பார்த்து ஷாக்கிறான். என்னது டிராகனை கொல்ல போறியா? ஏன் இப்படி நம்ம வேல்கன் ஷாக் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவனே ஒரு டிராகன் தான். ஏன்னா இந்த டிராகன்லாம் மொத்தமாக எங்கள் ஹானராக நினைக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டே கொடுக்காதுங்க. இருந்தாலும் இவன் எப்படி டிராகனை கொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான்ட்டு நம்ம வேல்கனும் ஷாக் ஆகிறான். அப்ப நம்ம வேல்கனும் இந்த டிராகன் எதுக்கு 10வது ஃப்ளோர்ல என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவனும் ரொம்பவும் கடுப்பாகிறான். அப்போ அங்கே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அவன் தான் டிராகன், அவன் பார்த்தியா அவனுக்கு 2 கொம்பு வேறு இருக்குது, இவன் தான் இவன் கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே வந்திருந்தான் அப்படின்ட்டு அவங்களும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வேல்கனும் என்னது கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டானா, அப்போ இன்னாருக்கு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா இந்த டிராகனும் திரும்பி நம்ம வேல்கனை ஒரு லுக் விடுறான். அப்போ நம்ம வேல்கனும் ஐயோ இந்த கர்மம் முடிச்ச வேற என்னை பார்த்துட்டானே அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகுறான். அப்போ அந்த டிராகனும் டேய் நீ யாரா ஏவி விட்ட குட்டிச்சாத்தா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம வேல்கனை பார்த்து கேட்குறான். நம்ம வேல்கனும் என்னடா சொன்னேன் என்ன குட்டிச்சாத்தான் நிறை அப்படின்ட்டு அவனும் கீழே இறங்கி அந்த டிராகன்கிட்ட வரான். அப்போ நம்ம வேல்கனும் என்னோட பவர் தெரியாமல் பேசாத யங் டிராகன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போ நம்ம அந்த டிராகனும் யாரை பாத்திரம் டிராகன்னு சொன்னேன், என்னை பார்த்து எதுக்குடா டிராகன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவனும் பைத்தியக்காரனாட்ட கத்துறான். கட் பண்ணால் 10th ஃப்ளோரில் அந்த கிளாஸ் சேஞ்ச் டவரை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த வேல்கன் பையன் எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரில, நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன் காணோம் அப்படின்ட்டு அவனும் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அந்த டவருக்குள்ளே என்ட்ரி ஆகிறான், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ வெல்கம்னு ஒரு சவுண்டு ஒன்று வருது, யாரா நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். அப்போ ஒரு பேக் மாட்டின ஒருத்தன் வந்து டவர் ஆஃப் கிளாஸ் சேஞ்ச் உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் நான் ஸ்பிரிட் பவரில் அப்டைன் பண்ணணும், இந்த நெக்ரோமேன்சர் ரூம் அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். அப்போ அந்த ஒர்க்கரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் பால் மூலமாக அவங்க மானா எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டல் பாலில் கையை வைக்கிறான். பார்த்தீங்கன்னா அவனோட மேனுவும் ஃபுல்லாக இன்புட் பண்ணுறான். எக்கச்சக்க மேனுவை பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. அவனும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான், எப்படா 10th ஃப்ளோர் ஏறவனுக்கு இவ்வளோ மேனா இருக்குது அப்படின்னு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பவரை தாங்காமல் அந்த கிறிஸ்டலும் கிராக் விட்டு அது அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அப்போ அந்த ஒர்க்கரால் நம்பவே முடியல, என்னது இந்த கிறிஸ்டல் பால் உடஞ்சிருச்சா அப்படின்னு அவனும் ரொம்ப ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் எங்கே இருக்குது அந்த நெக்ரோமேன்சர் ரூம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் ஒன்று பயங்கரமாக ஒன்று கத்திக்கிட்டு இருக்கு. கத்த அந்த ஸ்பிரிட் அப்படியே யாரோ 2ஆல வெட்டுறாங்க. என்னடா நடக்குதுன்னு நாமளும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கனும் அந்த டிராகனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வேல்கனும் இவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கான், சார்ஜினியாக்கே வந்தாலும் இவனை தோக்கடிக்க ரொம்பவும் கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டிராகனும் என்ன குட்டிச்சத்தா அவங்ககிட்ட இருக்க அந்த சோல்ஸ் எல்லாம் அவ்வளோதானா அப்படின்ட்டு அவனும் கலாய்க்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பின்னாடி இருக்கிறவன் ஏய் அது கொம்புலாம் இருக்குது, அப்போ அவன் டிராகன் தானே அப்படின்ட்டு அவங்களும் பின்னாடி இருக்கவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் இப்போ அவன் என்ன டிராகன் நான் சொன்னான் அப்படின்னு அவனும் வெறியாய் டே இனிமேட்டு என்ன டிராகன் கூப்பிட்டீங்க உங்களை எல்லாம் உருத்தறியாமல் அழிச்சிருவான்டா அப்படின்ட்டு அவனும் கத்துறான். அப்போ நம்ம வேல்கனும் திங்க் பண்ணுறான், இவனே ஒரு டிராகன் தானே, இவனா ஏன் டிராகன் இவ்வளோ வெறுக்கிறான், ஒருவேளை இவன் பாடியும் சோலும் வேற வேறையாக இருக்குமோ நம்ம சார்ஜினியா காட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எப்படி வேற சோல் வேற பாடியில் இருக்கணும் அந்த மாதிரி இந்த டிராகனும் இருப்பானோ அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு சோலை ஒன்று ரிலீஸ் பண்ணி அதோட வெப்பன் மாதிரி ஒன்று மாற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டிராகனும் ஓ சோல் வெப்பனா அப்படின்ட்டு அவனும் நக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் சிரிச்சுக்கிட்டே என்ன உன்னோட சோல் வந்து இந்த டிராகன் பாடிக்குள்ளே பூந்துக்குச்சா அப்படின்ட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த டிராகனை அட்டாக் பண்ணுறான். அப்போ அந்த டிராகனும் நீயே ஒரு ஏவி விட்ட குட்டிச்சாத்தான் தான், நீ என்னைய கலாய்க்கிறியா அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ணுறான். ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் வெறியோட அட்டாக் பண்ணுறான். நம்ம வேல்கனும் சும்மா இல்லை தக்காளி தரமாக சண்டை போடுறான்.
சும்மாவா சொன்னாங்க த ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் மாஸ்டர்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த டிராகனுக்கு டஃப் கொடுத்து ஈக்குவலாக சண்டை போட்டுட்ருக்கான் நம்ம வேல்கனும். அப்போ அந்த டிராகனும் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் நல்லா தான் நீ சண்டை போடுற, அது மட்டும் நான் ஒரு டிராகன் ஸ்லேயர், என்னோட பேர் ஹென்ரிக் அப்படின்ட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம வேல்கனும் ஷாக் ஆகுறான், என்னது நீ ஒரு டிராகன் ஸ்லேயரா அப்படின்னு. டிராகன் ஸ்லேயர்னா ஒன்றும் இல்லை காய்ஸ், டிராகன்ஸ் எல்லாம் வேட்டையாடுறாங்க இல்லையா, அவங்களாம் டிராகன் ஸ்லேயர்னு சொல்லுவாங்க. அப்போ அவனும் சொல்கிறான், நான் கடைசியாக அந்த டிராகன்ட்ட சண்டை போடுறப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட சோல் வந்து இந்த டிராகன் உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் அப்போ டிராகன் ஸ்லேயரு டிராகன் உடம்புக்குள்ளே வந்துருச்சு, ஐயோ பாவமே அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ வேல்கன்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஸ்லேயரும் அட்டாக் பண்ண கிட்ட வந்துட்டான். நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் யூஸ் பண்ணுறான், சோல் பிளிங்ஸ் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அந்த எக்கச்சக்கமாக சோல்ஸ் எல்லாம் வந்து அவனை கட்டி போட்டு இழுக்குதுங்க. அப்போ அவனும் அதை பார்த்து ஷாக் ஆகிறான். 1000 ஸ்லாஷ் அப்படின்ட்டு அவனும் ஒரு பவரை யூஸ் பண்ணுறான், வெட்டி அந்த இதிலெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறான். பார்த்தீங்கன்னா அவனும் திடீர்னு ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா டிராகன் கையாட்டமே சோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம வேல்கனும் அட்டாக் பண்ண அவங்ககிட்ட அனுப்பி வைக்கிறான். அப்போ அந்த டிராகன் ஸ்லேயரும் என்ன கருமண்டா இது அப்படின்ட்டு அவனும் ஷாக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஹேண்டு மாதிரி இருக்கிறது அவனை அட்டாக் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுக்கும் 2 கார்டு போட்டாங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த சாப்டர் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ காய்ஸ்.